ஏமா இன்னைக்கு முட்டையை வச்சு என்னமா பண்ண போற? முட்டை குழம்பு பண்ண போறேன்டா. முட்டை குழம்பு சூப்பரா இருக்குமேமா. முட்டை குழம்பு ஓகே. இது என்னம்மா மாவு பிணைஞ்சு வச்சிருக்க? சப்பாத்திக்கு. சப்பாத்திக்கு முட்டை குழம்பு அந்த அளவுக்கு செட் ஆகாதேமா. முட்டை குழம்பு நல்லா இருக்குங்களா? டேய், அன்னைக்கு நீங்க 2 பேரும் ஊருக்கு போயிருந்தீங்கல்ல, அன்னைக்கு அப்பா வெங்காயம் அதிகமா போட்டு முட்டையை போட்டு சூப்பரா ஒரு டிஷ் பண்ணியிருந்தாரு. அருமையா இருந்துச்சு. அந்த அளவுக்கு ருசியா இருந்துச்சாடா? அப்ப அப்பாவே செய்ய சொல்லுமா? செஞ்சா ஒரு சப்பாத்தி சேர்த்தே சாப்பிடலாம். அப்பா என்னடா பண்றாரு? அப்பா டிவி பார்த்துட்டு இருக்காருமா. நான் இங்கதான் இருக்கேன், எல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கேன். என்ன முட்டையை வேக வச்சு வச்சுட்டு 4 வெங்காயம் மட்டும் உரிச்சு வை, சட்டுன்னு முடிச்சிருவோம். முட்டை வேக வச்சு உரிச்சு ரெடியா இருக்கு. வெங்காயத்தை நைஸா கட் பண்ணிக்குவோம். ஒரு பாத்திரத்துல எண்ணெய் ஊத்தி சூடானதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, வரமிளகாய் சேர்த்து பொரிஞ்சு வந்ததும் கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம், மஞ்சள் பொடி, உப்பு சேர்த்து கலந்து விட்டதுக்கு அப்புறமா மிளகாய் பொடி, கரம் மசாலா சேர்த்து கலந்து விட்டு கொஞ்சமா தண்ணி, வேக வச்சு வச்சிருக்க முட்டை, கருவேப்பிலை சேர்த்து கலந்து விட்டு மூடி வச்சு 2 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணா முட்டை மசாலா தயார். சப்பாத்தியோட இந்த முட்டை மசாலா சேர்த்து அள்ளி அப்படியே சாப்பிட்டா என்ன டேஸ்ட் சூப்பரா இருக்குல்லடா.